மத்தேயு 22:21 ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறத நாம பார்க்கலாம். இந்த வசனம் ரொம்ப நாளா நான் எப்படி யோசித்திருந்தேன்னு சொன்னா, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய வரிகளை ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். அதே சமயத்துல சபைக்கு செலுத்த வேண்டிய தசமபாகங்கள் காணிக்கைகளை சபைக்கு ஒழுங்கா செலுத்திடணும். இதை செய்யறதுனால அதை விட்டுறக்கூடாது, அதை செய்யறதுனால இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நம்பினேன். அப்படிதான் நான் அதை புரிந்து கொண்டிருந்தேன். ராயனுடையதை அப்படின்னு சொன்னா டாக்ஸ்ன்னு சொல்லியும், தேவனுடையதை அப்படின்னு சொன்னா தசமபாகம் காணிக்கைகள் அப்படின்னு சொல்லியும் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த முழு கான்டெக்ஸ்டையும் வாசித்து பார்த்தா, முதலாவதாக இயேசுவை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த கேள்விகளை எழுப்புகிறார்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா என்று அவங்க கேக்குறாங்க. இயேசு பல சமயங்களை நகைச்சுவாயா பேசியிருப்பார். நமக்கு இயேசு நகைச்சுவாயா பேசுற மாதிரியே கற்பனை இல்லாததுனால நமக்கு அது தெரியாம இருக்குது. சர்க்காஸ்டிக்கா நிறைய விஷயங்களை இயேசு பேசியிருப்பார். இங்க இவங்க வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா என்று கேட்கிற எல்லாருமே வரி கட்டி கொண்டு இருக்கிறவங்க தான், வரி கட்டிட்டு இருக்கிறவங்க. ஆனா இவர்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ இயேசு ஒரு வரி காசை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி அந்த பணத்துல ஒரு இமேஜ் இருக்குது, அந்த பணத்துக்கு மேல ஒரு சொரூபம் இருக்குது. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், அதாவது இது யாருடையதுன்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியுதுன்னா, அது மேல யாருடைய சொரூபமும் யாருடைய எழுத்தும் இருக்குதோ அது அவர்களுக்குரியது. இது மேல ராயனுடைய சொரூபம் இருக்கிறதுனால இது ராயனுக்குரியது. அப்படியானா இயேசு அவர்களை ஆதியாகமத்துக்கு கொண்டு செல்கிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த சொரூபம் இந்த காயின் மேல இருக்கிறதுனால இந்த சொரூபம் யாருடையதோ அவருக்குடையது. அதே போல நீங்க யாருடைய இமேஜா உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க மாத்திரமல்ல, இந்த ராயனும் கூட தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும், இந்த இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலின்படி நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினால உங்களை தேவனுக்கு கொடுங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்த பணத்தையும் நீங்க ராயனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவரை மாட்டி விட பார்த்தா இவர் அவங்கள மாட்டி விடுறாரு. மொத்த பணத்தையும் ராயனுக்கு கொடுத்துருங்க, உங்களை தேவனுக்கு கொடுங்க என்று சொல்லி ஒரு நகைச்சுவையாக அந்த கருத்தை அவர்களுக்கு சொல்கிறார்.